ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இதில் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ HDFC பேங்கோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்கு வைத்திருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், இந்த நிறுவனங்களை பற்றின ஒரு சில தகவல்களும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. HDFC பேங்க் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இது இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நியர்பை 145 பில்லியன் 2024 உடைய கணக்கின்படி. இதில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இவங்களுடைய பிரான்ச் நெட்வொர்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9616 பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. 21176 ATMs இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 4170 சிட்டிஸ் வந்து இவங்க கவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதற்கு முன்னாடி இருந்ததை விட, அதாவது 2025 இருந்ததை விட இவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் இருக்கிற ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ரெவன்யூ எதன் பேசிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் பேங்கிங்கில் தான் 42% இருக்குது. ஹோல்சேல் பேங்கிங் 23%, இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து 17%, ட்ரெஷரி 10%, அதர் வந்து 8%. சரி, நார்மலாக நம்ம பார்க்குற விஷயம் இவங்களுடைய வருமானம் ரெவன்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குதான்னு பார்க்கணும். எந்த ஒரு பங்கை வாங்குற மாதிரி இருந்தாலுமே அதனுடைய ரெவன்யூ ஜெனரேட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ப்ராஃபிட்டும் அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இயர் டு இயர் க்ரோத் இருக்கான்னு பார்க்கணும். அந்த வரிசையில் பார்க்கும்போது 2022 1,35,000 கோடி ரூபாயாக இருந்தது. 1,70,000 கோடி ரூபாயாக உயர்ந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து 2026 3,48,615 கோடி ரூபாயா இருக்கு இவங்களுடைய ரெவன்யூ. ஸோ சரி, ரெவன்யூ இவ்வளோ இருக்கு. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 38,151 கோடி ரூபாய் இருந்தது. 2023 46,149 கோடி ரூபாய். 2026 பார்க்கும்போது 79,219 கோடி ரூபாய் இவங்க நெட் ப்ராஃபிட்டா எடுத்திருக்கிறாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 12,70,533 கோடி ரூபாய் இவங்களுடைய பங்கினுடைய மூலதன முதலீடு. இவங்களுடைய பங்கினுடைய விலை, ஒரு பங்கினுடைய விலை 825 ரூபாய்க்கு ஷேர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன் படி. இவங்களுடைய ஹை 1020 ரூபாய், லோங்கிறது 727க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இவங்களுடைய ஸ்டாக் PE ரேஷியோ 16 இருக்கு. இது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வேல்யூ. புக் வேல்யூ 378 இருக்கு. டிவிடெண்ட் 1.58 இருக்கு. ஏற்றுக்கிற மாதிரியான பக்குவத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? டாப் லெவல்னு சொல்ல முடியாது, ஒரு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு வேல்யூ. ROCE 7.04 இருக்குது. இது வந்து ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும், கம்மியான வேல்யூ தான். இதெல்லாமே நீங்கள் தான் இதை கன்சிடர் பண்ணுறதா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ROCEல ரொம்பவே கம்மியான ஒரு பாயிண்ட் தான். 15க்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம ரொம்ப டாப்னுலாம் சொல்ல முடியாது. ROE வந்து நியர்பை 15 கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை நம்ம ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு வேல்யூவில் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 76,026 லாஸ்ட் குவார்ட்டர்ல இருந்த ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ தான் இதில் கொடுத்துருக்குறோம். டெப்ட், கடன் விகிதங்கள்ங்கிறது முடிஞ்ச வரைக்கும் பேங்க்ல வந்து நம்ம கடன் விகிதங்களை பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸே வந்து டெபாசிட்ஸ் எடுப்பாங்க அண்ட் வந்து கடன்கள் கொடுப்பாங்க, வாங்குவாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா வங்கிகளை பொறுத்த வரைக்கும் குடக்குள் வாங்கல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். டெப்ட் இப்போ கடன் எவ்வளோதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,88,123 கோடி ரூபாய் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலை விட கடன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13% ஏற்றுக்கிற மாதிரியான வேல்யூ. இயர்னிங் பெர் ஷேர் 49. சரி, இந்த பங்கை வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளோ தூரம் லாபம் ஈட்டி கொடுத்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னாவே வெறும் 9% தான் ப்ராஃபிட்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்கை வாங்கியிருந்தாங்கன்னா வெறும் 0.4% மைனஸில் தான் இருந்திருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா 1.4%. இதே 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 17% மைனஸ். பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை. பங்கு வைத்திருப்பவர்களுக்கு ப்ராஃபிட் இல்லைங்கிறது உண்மை. இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில வங்கிகள் வந்து இப்படிதான் இருக்கும். பட் வந்து ஒரு நல்ல வங்கி தான் இது. ஓகேங்களா? சூப்பரான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்த போதிலுமே இந்த பங்கு வைத்திருப்பவர்களுக்கு லாப விகிதம்ங்கிறது இவ்வளோதாங்கிறத சொல்கிறோம். இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது HDFC பேங்க்கு நம்ம பார்த்துட்டோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 இருக்கு. ICICI பேங்க் 16 வச்சிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது 13. கோட்டாக் மஹேந்திரா 11.23, IDBI 14.14. ஸோ இந்த ரேஷியோவில் இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த பங்கினுடைய கரண்ட் சுச்சுவேஷன். சரி, இவங்களுடைய ப்ரமோட்டர் விகிதம் அப்படிங்கிறது ப்ரமோட்டர்ஸ் இதுக்கு கிடையாது. ஏன்னா இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி. இதுவும் நம்ம இதில் குறையவே சொல்லவே முடியாது. பாசிட்டிவான விஷயமாவே இருக்கட்டும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 48%, DI 35%, பப்ளிக் கிட்ட கிட்டத்தட்ட இப்போ 16.27% இருக்கு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம்,
இந்த ஹெச்டிஎஃப்சியினுடைய பங்குதாரர்கள் கிட்டத்தட்ட 45,32,753 பேர் பங்குதாரர்களாக இருக்காங்க இந்த வங்கியில். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இதில் இருக்கிற சாதகமான விஷயம் அப்படின்ட்டு நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நல்ல சிஏஜிஆர் வந்து 19% இருக்குது. 5 வருஷத்தில் ஒரு நல்ல growth அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் இவங்களுடைய டிவிடெண்ட் பே அவுட்டுமே 26% ஆவரேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் ஓரளவுக்கு இருக்குது. ஓகேங்களா. டாப்லாம் சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு மோசம் கிடையாது, எல்லாமே ஆவரேஜாக நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத்துமே நல்லா தான் இருக்குது லாஸ்ட் 10 இயர்ஸில். நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் இல்லைங்களா, சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது, ப்ராஃபிட்டும் ஓகே. பட் பங்குதாரர்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது தெரிய வருது. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பட் ஃபியூச்சரில் வந்து இது இன்னும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது இவங்களுடைய அப்டேட்ஸை பொறுத்து மாறுபடும். எந்த அளவுக்கு நல்லா டெவலப்மெண்ட் கொண்டு வராங்களோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் நெகட்டிவான விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா இறங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பொதுவான விஷயம். என்ன ஹிஸ்ட்ரிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து வாங்குங்க அல்லது விற்றுங்கன்னு சொல்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. ஸோ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே நியூட்ரலாக என்னென்ன விஷயம் இருக்குதுங்கிறத மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பேன். ஓகேங்களா. அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.